கடகம் என்பது நண்டுன்னு சொல்லுவாங்க. அது தொலைச்சிட்டே போகும், வயலில் தான் இருக்கும் சொல்லுவாங்க. அது ஒரு பெண் ராசி, மோட்ச ராசியும் கூட. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி பெற்றதை சமூக ரீதியாக வெளியில் கொண்டு வந்து அதை உலகெங்கும் பரப்புவதற்கான சக்தி வாய்ந்த ராசி தான் இந்த கடகராசி. ஒரு பெரிய நம்மளுடைய நாட்டின் தலைவர்கள்லாம் இந்த கடகராசியில் தான் பிறக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு சாதனையாளர்கள்லாம் இந்த கடகராசியில் தான் பிறக்கிறாங்க. இவங்களுக்கு மனசுக்குள்ளே அழுதுகிட்டே இருப்பாங்க, ஆனால் மன தைரியமாக செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெற்றி கொடி நாட்டுபவர்கள் இவர்கள்தான். அந்த கொடியை நாட்டுவதற்கு எந்த முறையில் சென்றால் அதை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு மற்றவங்களை கலந்தது பாதியும் கலக்காது பாதியும் சிந்தையில் பாதியும் இரவு பகல் தூக்கம் இல்லாத யோசித்து வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய இந்த அன்பு நேயர்கள் ஆகிய நீங்கள் இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருப்பீங்கன்னு கேட்டால், எல்லாமே நல்லாதாங்க நடக்குது. ஆனால் என்னமோ தெரியல, வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல. வீட்டில் இவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. நானும் எவ்வளோ விதமாக சொல்லி பார்த்துட்டேன். இப்படி உங்களுக்குள்ளேயே போட்டு புரட்டுகின்ற காலமாக இப்பொழுது இருக்கிறது. அப்போது இந்த புரட்டிக்கிட்டே இருக்கிற இந்த காலத்தை ஒருநிலைப்படுத்தி எளிமையாக செல்வதற்கு என்ன வழி என்றால், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்கள் ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக உங்கள் அங்க சாஸ்திரத்தையும் உங்கள் அங்க அடையாளங்களையும் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மரச்செடி கொடிகளை பற்றி சொல்லி உங்கள் வீட்டோட வாஸ்து நிலையையும் கூறி உங்களை சரியான பாதையில் நிறுத்தி வழிகாட்டுவதற்காக தான் இந்த ஜோதிட நேரத்தின் காணொளியானது உங்களுக்கு பயன்படும். அதை மிக அனுபவம் மிக்க ஜோதிடரை கொண்டுதான் இதை வெளியிட வேண்டும் என்று இவர்களுடைய முயற்சி உங்களுக்கு வந்ததை நீங்கள் கண்டுணர்ந்து அதன் உண்மையை நீங்கள் கமாண்டில் போடும்போது தான் எங்களுக்கு பூரண திருப்தி கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய தேவை என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க, அதற்கு விளக்க நாங்கள் தரோம். ஆகையினால நீங்கள் ஏதோ மற்றதை பார்த்தோம் பிட்டோன்னு இல்லாமல் இதை கவனிங்க. ஏனென்றால் இன்றைய நாள் என்பது நாளைய வரலாறு. உங்கள் வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் மட்டும்தான் காலதாமதமின்றி சரியான வழியில் பயணிக்கப்பட முடியும். அதற்கு இந்த ஜோதிட கணிதம் உங்களுக்கு ஒரு வரலாற்று வழிகாட்டியாக இருக்கிறது. அதற்காகவே நாங்கள் இந்த ஜோதிட நேரம் என்ற ஒன்றை நாங்கள் குறிப்பிட்டு வைப்பதன் காரணம் என்னென்றால், நீங்கள் அல்ல, ஒரு ஜோதியின் இருப்பிடமாகிய நீங்கள், ஆத்ம ஜோதியை கொண்டு வாழக்கூடிய நீங்கள் உங்களை எப்படி இந்த நேரத்தை 24 மணி நேரத்தை பயன்படுத்த முடியும் என்பதை விளக்கம் சொல்வது தான் இந்த நேரம். இந்த கடகராசி நேயர்கள் இந்த ஜோதிடம் என்பது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெளிப்படையாக என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பிடிக்காதுன்னுவாங்க. ஆனால் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள். இந்த ஒரு நாளில் இருக்கிறது ஒரு நட்சத்திரம். அந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை 4 பாதங்களாக பிரித்து, எந்த பாதத்தில் பிறந்த நீங்கள், எந்த குணத்தில் பிறந்தீங்க, எந்த நிலையில் இருக்கிறீங்க, எப்போ இதை பயன்படுத்துங்க, நாங்கள் உட்பிரிவை பிரித்து உங்களை காட்டும்போது இன்னும் தெளிவடைங்க. அப்படிப்பட்ட இந்த ஜோதிட நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையை கடகராசியிலிருந்து பிறந்து செப்டம்பர் மாதத்தை கடக்கும்போது உங்களுக்கு பெரியவர்களுடைய உதவியும் அரசாங்க உதவியும் உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு முன்னேற்றமும் கிடைப்பதை நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சியானது சரியான முயற்சி தான். ஆனால் அந்த சரியான முயற்சி கூட சில சமயங்கள் போராமையாலும் மற்றவர்களுடைய குறுக்கிடுவதாலும் உங்களுக்கு தடைப்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. அதை எப்படி தடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளதான் உங்கள் ஜாதகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையோட அடிப்படை குணமானது லட்சியம். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பயணப்பாதையும் மிக புரட்சிகரமாக அன்பு நேயத்தோடு இருக்கக்கூடியதாக இருக்கும். தேசப்பற்றும் குடும்பப்பற்றும் நம்மளுடைய சார்ந்தவர்கள் மீது அன்பும் கொண்ட இந்த கடகராசி நேயர்கள் மிக மிக கவனமாக இந்த நேரத்தில் வெக்ஸாகாமல், மன வருத்தப்படாமல் அப்படியே கொஞ்சம் கலந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மையும் சிறப்பாக கிடைக்கும். உங்களுடைய காலில், கழுத்தில், உங்களுடைய வண்டி வாகனத்தில் ஏதேனும் பாதிப்பு வர வாய்ப்பு உள்ளது. ஆகையினால் மிகவும் கவனமாக இருங்க. உங்களுடைய பயணத்தோடைய நுட்பத்தை தெரிஞ்சு
செயல்படுங்க. உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகும், நல்ல பொழுதாகும், நல்ல நேரமாகும் அமையும் என்பதை தான் இந்த ஜோதிட நேரம் உங்களுக்கு விளக்குகிறது. மேலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை, தண்ணியில் பார்த்து கவனமாக இருங்க. கடகராசிக்குடையது இப்போ ஆடி பிறந்து தண்ணி வந்திருக்கு. அதே நேரத்தில் மழை தண்ணியில் நீங்கள் இறங்கக்கூடாது. திடீர்னு எதிர்பாராத விதமாக வரக்கூடிய அந்த இடி மின்னலில் நீங்கள் போய் சிக்கக்கூடாது. இந்த நேரத்தில் உங்களுடைய மனோநிலை அசால்ட்டாக சரி பரவாயில்லன்ட்டு உள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். அது இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடாது. அது உங்களுக்கு சில பாதிப்புகளை உண்டு பண்ணும். கர்ம விளைவு உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்தால் அது மாதிரி பண்ணிடும். இல்லைன்னா அது மாதிரி வந்தது நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலை வரும். இதற்கு எல்லாமே உங்கள் பிறவியின் பலனை பொறுத்து தான் இது நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம் இவைகளுக்கு இந்த கிரகங்கள் இப்பொழுது சப்போர்ட் செய்தாலும் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது, உங்களுக்கு தடையும் இருக்குது. உங்களுடைய செயல்பாட்டுக்கு உங்களை செல்லாத அளவுக்கு குறைக்கக்கூடிய சூழ்நிலையும் வருது. இயற்கையின் சீற்றத்தால் வரக்கூடியதாக இருக்குது. ஆகையினால் வண்டி வாகனம் எல்லாமே கவனமாக வைத்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும். அப்படி பெரியவர்களை மதித்து நடப்பதனால் உங்களுக்கு நிறைய அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும். யாரையும் குறை சொல்லாதீங்க, கோவப்படாதீங்க. நீங்கள் எப்பொழுதும் தான் செஞ்சது என்னன்னு குற்றத்தை உணரக்கூடியவர்கள் தான் நீங்கள். அதே போல் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். கடகராசி என்பதற்கு தனஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது இணைவு இருக்கிறது. பணத்தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தின் தொடக்கத்தில் முற்பகுதியில் உதயமாகறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. அப்போ முதல் 15 நாட்களுக்கு கொஞ்சம் பண தேவைகளை தேவையறிந்து செலவு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். நீங்கள் ஏதாவது சிந்திக்காமல் எல்லாம் சுப செலவுகள் தானே அப்படின்ற மாதிரி செலவுகள் அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா பிற்பகுதியில் வருமானங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் உதயமாயிடும். அதனால் அந்த விஷயத்தில் பார்த்துங்க. அதேபோல் கணவன் மனைவி உறவுகளில் குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். நாவடக்கத்தை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கங்க. யார்கிட்டையும் கொஞ்சம் அமைதியாக பேசுகிறது விசேஷத்தை கொடுக்கும். கோவம் வருதுன்னு பேசிட்டிங்கன்னா அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுக்கான ஒரு காலகட்டமாக மாதத்தின் முன்பகுதியில் முதல் 15 நாட்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. பிற்பகுதியில் இதுவே பண வருவாய்களுக்கும் சொந்த பந்த உறவுகள் ஒன்று சேர்ந்து சுப நிகழ்வுகள் சுபகாரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா கடகராசிக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ குரு பகவான் 12ஆம் இடத்தில் உட்கார்ந்துருப்பது பார்த்தோன்னாக்கா சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகலாம். கணவன் மனைவி உறவுகள் வெகு நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள்லாம் இந்த நேரத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் இடம் தொடர்பு பெறதுனால கடகராசி என்பவர்கள் யாராவது ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறணும், வெளிநாட்டு வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்வது ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும். போனீங்கன்னா அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய விதிகள் கூட உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இந்த குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பட இருக்குது. 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க. அப்போ 4ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறனால புதுமையான வீடு வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது. தாய்க்கு ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தால் அவங்க உடல் பாதிப்புகள் வந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகுதுங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 6ஆம் இடமானது ருணம், ரோகம், சத்துரு, எதிரி, பகை, கடன் சொல்லக்கூடிய இடங்கள். அப்போ இந்த நேர காலங்களில் குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் 6ஆம் இடத்தை இந்த குரு பகவான் சமசப்தமாக பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருவீங்க. உடல் ரீதியான பாதிப்புலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. எத்தனை பேர் எதிரிகள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களோட வேலையே இல்லை அப்படின்னு காத்திருந்த உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகலாம். குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இணக்கமான சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு. அடுத்து 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். 8இல் ராகு இருக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு நின்று ராகுவை குரு பார்த்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். 8இல் ராகு இருந்தால் உடல் பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிடையாது. ஏன்னா குரு ராகு தொடர்பு இருக்குது. 1, 5, 9 கனெக்டிவிட்டி இருக்குங்க.
அப்போ குரு ராகு இணைவு ஏற்பட்டாலே திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளுக்கான வாய்ப்புகள். அப்போ அதிர்ஷ்டம் அப்படின்னாவே இந்த நேரத்தில் என்ன லாட்ரி யோகம் மீது கிடைக்க போதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். தமிழகத்தில் இந்த லாட்ரின்றது தடைபட்டப்பட்டுள்ளது. அது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் முயற்சி எடுத்து உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு அதுக்கான விதிகள் உங்கள் சுய ஜாதகத்துலேயும் அமைப்பெற்றிருக்கான்றது பார்த்துட்டு முயற்சி எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பண வருவாய்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. என்றைக்கோ யார்ட்டையோ கொடுத்து வச்சுருப்பீங்க, கொடுத்த பணங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். சொந்த பந்தத்தினால் கொடுத்த பணங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகும். இந்த மாத காலங்களில் கிரகண நேரங்களில் மட்டும் ரொம்ப வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது விசேஷம் கொடுக்கும். கிரகண நேர காலகட்டத்தில் அந்த சாயந்தர வேலையிலேயே 6 மணிக்கு முன்பாகவே உணவு அருந்திடுறது நல்லாயிருக்கும். இரவு நேரத்தில் மட்டும் தண்ணி மட்டும் தாகம் இருந்தால் தர்ப்பப்புல் போட்டுட்டு அதை தண்ணீர் குடிக்கிறது நல்லாயிருக்கும். மறுநாள் காலையில் விநாயகர் கோயில் போய்ட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க. பெரிய லெவலில் பாதிப்புலேருந்து மீண்டு வரதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகுன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். கடகராசி நேயர்களே, கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக கடக ராசி அப்படின்னா நண்டு ராசின்னு சொல்லுவாங்க. நண்டு தின்னு கொழுத்து போனால் வங்கல் இருக்காதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாக கடகராசிக்காரங்க எப்படின்னா, நம்ம கஷ்டத்தில் இருந்தால் கூட மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி உதவி செய்வோம். அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, நண்டு தின்னு கொழுத்து போனால் வங்கல் இருக்காது. நமக்கு ஒரு நல்ல நேரம் இருக்குதுன்னா அதை நான் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கம்மன் இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் யாருக்காவது நான் உதவ போயிடுவோம். அப்போ உதவிக்கு போனால் கூட உபத்திரியம் பேர் வாங்கிட்டு வந்துடுவோம். பாலும் வெள்ளை, பால்டேர் வெள்ளை. பால் குடிச்சிடலாம், ஆனால் பால்டேர் குடிக்க முடியாதுல்ல. பால்டேர் அப்படின்னா விஷம், குடிக்க முடியாது. பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் தான் நிறைய பேர் கண்டிப்பாக நினைப்பீங்க. இதில் ஏன் சொல்கிறேன்னா, கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நாம் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எப்பயே நீங்கள் வாழ்க்கையில் சாதிச்சிருப்பீங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, கூட பிறந்தவங்க, அவங்க கட்டிட்டு வந்தவங்க, இது போல குடும்பத்துக்காக வேண்டிய உழைக்கக்கூடிய ஒரே ஜீவன் யாருன்னா கடகராசிக்காரங்க தான். எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, தனக்குன்னு ₹1 எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் குடும்பத்துக்காக வேண்டி ஓடி ஆடி உழைக்கக்கூடியவங்க யாருன்னா மேக்சிமம் கடகராசிக்காரங்க தான். பட்ட இடத்துல படும் கெட்ட குடி கெடுன்ற மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு அடிமேல அடிமேல கண்டிப்பா இழுந்துகிட்டே இருக்கும். நம்ம ஐடியா கொடுக்குறவங்க நல்லா இருக்கிறாங்களே, நாம நல்லா இல்லையே, என்ன காரணம், ஏது காரணம், இதை நம்ம நிலைமை இப்படியே போயிடுமா, இல்லை எப்பதான் மாறும். இப்போ மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ சாமி நான் வீடு கட்டுவேன்னு கேட்பாங்க, எப்போ நான் வண்டி காரு வாங்குவேன்னு நினைப்பாங்க, வெளிநாடு எப்போ போவேன்னு கேட்பாங்க. ஆனால் கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒண்ணுதான், கடன் பிரச்சனை இல்லாம நான் இருப்பேனா, நோய் நொடி இல்லாம நான் இருப்பேனா, என் வாழ்க்கை எப்பதான் சாமி மாறும், என் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நான் கண்ணியமா எப்ப வாழ்ந்து காட்டுவேன், இந்த ரீதியில மட்டும் நீங்க எப்பயுமே கான்பிடண்டா இருப்பீங்க. ஏன்னா இது வரைக்குமே கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும், அதாவது நான் முன்னே சொன்னதுதான், ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது செய்யற வரைக்கும் ஓய மாட்டீங்க. ஆனா அந்த மாதிரி இருந்தா கூட முதலாளிக்கு விசுவாசமா இருந்து, அதாவது தன்னோட உழைப்பு எல்லாமே அவங்க கிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு வெறுங்கையே வீசிட்டு வரக்கூடிய நிலைமை தான் கடகராசிக்காரங்களுக்கு. எல்லாருமே சாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களே தான். ஆனா கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. பிளாட்ஃபார்ம் இருந்தால் தான் சாதிக்க முடியும், பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா சாதிக்க முடியாது. நமக்குன்ற ஒரு பாதை இருந்தால் தான் அந்த பாதையில பயணம் பண்ண முடியும். அதுபோல பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் மற்றவங்களுக்காக வேண்டி நீங்க உழைச்சு கொடுத்தீங்க, இதுக்கு மேல உங்களுக்காக வேண்டி மற்றவங்க உழைக்க போறாங்க. அந்த வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாக அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரன்னா யாருன்னா அதிதேவதை. பொதுவாக என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் கடகராசியில பிறந்தவங்க மட்டும் கண்டிப்பா சொல்றேன் அழகா இருப்பாங்க, கலைமுகமா இருப்பாங்க. ஏன்னா நவகிரகத்திலேயே அழகு யாருன்னா சந்திரன் தான். அவருடைய ராசியில பிறந்தவங்க நீங்களும் கருப்பா இருந்தா கூட கலைமுகமா இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு வகையில சாதிக்கணுன்ற ஈடுபாடு கண்டிப்பா நிறைய இருக்கும்.
எண்ணங்கள் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்க தவிர நமக்கு கண்டிப்பா நம்ம நேரம் ஒத்துழைச்சிருக்காது. அந்த உடைய நேர காலம் இப்ப உங்களுக்கு அமைப்பா வந்திருக்குது. காரணம் என்னன்னா, இப்ப உங்க ராசிக்கு சுக்கிர பகவான் இப்ப உங்க ராசியில வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா அதுவும் பார்க்கும்போது சுக்கிரன் யாரு அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவரே யாருன்னா சுக்கிரன் தான். கேள்விப்பட்டிருப்பீங்க, கொடுக்கிறவர் கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு சுக்கிரன் சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட சுக்கிர பகவானே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். பொதுவாக ஒரு இடத்துல நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம், 11ஆம் இடம் நல்லா இருக்குதா முதல்ல பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அதாவது 4 காசு சம்பாதிக்கக்கூடிய இடம், மிச்சம் வைக்கக்கூடிய இடம், சாதிக்கக்கூடிய இடம், வாழக்கூடிய இடம், வளரக்கூடிய இடம். அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனே உங்க ராசியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல 14 தேதி வரைக்குமே சுக்கிரன் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய காலம் அற்புதமான காலம். நீங்க நினைச்சது சாதிக்கக்கூடிய காலம். இது எல்லாம் போக பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் வரப்போகுது. காரணம் என்ன அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்தா குரு பகவான் அதிசாரம் ஆகிறாரு. அந்த குரு பகவான் அதிசாரம் ஆகும்போது மிதுனத்திலிருந்து உங்க ராசிக்கு தான் வர போறாரு. 26 நாள் வந்து உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம்ன்றது உங்க ராசியில குரு பகவான் வக்கரம் அடைஞ்சு 26 நாள் வக்கரத்துல உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மீண்டும் பயிற்சியாக போறாரு. இப்படி அடுத்தடுத்தது உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா அதாவது கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அற்புதமா இருக்குது. அதுக்குதான் முன்ன சொன்னேன், மற்றவங்களுக்காக வேண்டி நீங்க உழைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இதுக்கு மேல உங்களுக்காக வேண்டி மற்றவங்க உழைக்க போறாங்க. சரிங்களா? முயற்சி எடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பா காலத்துல வந்து நடந்து போனாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம காலத்துல வண்டியில போனோம். இப்ப நம்ம பிள்ளைகளுக்காக என்ன பண்றாங்க, கார் தேவைன்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள் அடுத்தடுத்து அப்டேட் ஆகும்போது கண்டிப்பா கடகராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமா இதுக்கு மேல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ள கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இல்ல சாமி நீங்க சொல்றவங்களாம் அப்படிதான் சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணு நல்லது நடக்கலையே அப்படின்னு கேட்டா இருந்தது என்னமோ உண்மைதான். ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்தது. கிட்டத்தட்ட 2.5 வருடம் வச்சு செஞ்சுட்டாரு, ஆட்டி படைச்சுட்டாரு. கிட்டத்தட்ட 2025 மார்ச் 29ஆம் தேதி தான் கடகராசி பிறந்தவர்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சது. அப்ப வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்ப அஷ்டமத்து சனி முடிஞ்சு நல்லது கொடுக்கக்கூடிய காலம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா இந்த மாதிரி நேரங்கள் உங்களுக்கு நெருங்கி வரும்போது நம்ம ஜாதகமும் நமக்கு நல்லது சப்போர்ட் பண்றாங்களா? அதாவது ஒரு மனிதனுடைய ஜனன காலம், இப்ப நீங்க ஒரு இடத்துல ஜாதகம் பாக்குறீங்கன்னா எதுக்காக நீங்க எந்த மாவட்டத்துல பிறந்தீங்கன்னு கேட்கறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சூரிய உதயம் மாறும். அப்ப அந்த சூரிய உதயம் மாறும்போது ஒரு வினாடிக்கு 2.5 நாளிகைன்றதை போட்டு அதனுடைய சுய ஜாதகத்தை கணிச்சு பார்த்து இண்டிவிஜுவலா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரியும் போது இந்த தேதிக்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றது நம்ம அக்குரேட்டா துல்லியமா சொல்லலாம் இல்லைங்களா? அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நேர காலம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம பிறந்த டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் அக்குரேட்டா தெரிஞ்சு வச்சு நம்ம ஒரு இடத்துல பார்க்கும்போது நம்ம நேர காலங்கள் எப்ப மாறும், அதுக்குண்டான பலன்களை எப்ப கிடைக்கின்றதை நம்ம அக்குரேட்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல உண்மையாலுமே நல்ல ஒரு பாதையில நல்ல ஒரு பொசிஷன்ல போயிட்டு இருக்கிறீங்க. நீங்க அடுத்தடுத்து நீங்க வாழ போறீங்க. அதுக்குண்டான யோகம் உங்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க. சரிங்களா? அப்ப உங்களுடைய 2வது வீட்டுக்கு அதிபதி சூரியன், தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப இந்த மாசம் 16 தேதி வரைக்கும் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு 4 காசு உங்க வீட்டுல சேரும். நீங்க நினைச்சதை பண்ணலாம். நிறைய பேருக்கு பாருங்க இந்த ஆடம்பர பொருள் அத்தியாவசிய பொருள் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது எல்லாமே இந்த 16 தேதிக்குள்ளார நீங்க முயற்சி எடுத்தா கண்டிப்பா வாங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா மாத கிரக சூரியன் அவருவே உங்களுக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து புதன் பகவான் 2ல உட்கார்ந்து இருக்கிறாரு. நிச்சயமா உங்களுக்கு கல்வி நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் படிப்பு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க போகுது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நிச்சயமா அடுத்த கேட்டகரிக்கு போறதுக்கு என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னு முயற்சி பண்ணா அதுக்குண்டான ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுக்கு இப்போ உங்க ஜென்மத்திலேயே இருக்கிறதுனால நிச்சயமா இந்த காரு வண்டி எடுக்கணும் புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு 14 தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்க ராசியில தான் உட்கார்ந்துருப்பாரு.
அப்போ இந்த வண்டி வாகனம் வாங்குற யோகம் பிரகாசமா இருக்குது. மயிர்ச்சடங்கு கண்டிப்பா நீங்க பண்ணலாம். எல்லாருமே இல்லை, வாங்கணும்னு நினைச்சு ரொம்ப நாளா தடையா இருந்தவங்களுக்கு இப்ப நீங்க முயற்சி எடுத்தா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அது போக உங்களுக்கு செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்காரும் போது மறைமுகமான முறையில் ஏதோ ஒரு சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அது நண்பரா இருக்கலாம், கூட பிறந்தவங்களா இருக்கலாம், தாய் தந்தையா இருக்கலாம், ஏன் மனைவியா இருக்கலாம், இல்ல மனைவிக்கு கணவனா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஏற வகையில ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அப்ப இது போக பார்த்தா உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன கேட்கிறேன்னா, அசையும் சொத்துக்கள் இப்போதைக்கு வேண்டாம், அசையாத சொத்துக்கள் தேடுற அளவுக்கு உங்களுக்கு நல்லதுதான். ஏன்னா குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நான் முன்னே சொன்னேன், அடுத்தது குரு அதிசாரம் ஆகிறாரு, வக்கரத்துக்கு வராரு. வக்கரமாகும் போது 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சிரமத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தவர் அடுத்தது உங்களுக்கு நல்ல பலன்களையுமே சேர்த்து கொடுக்கிறாரு. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு சொன்னது. குரு தான் முக்கியமான ஒரு கிரகம். அந்த குருவே உங்களுக்கு பார்த்தா 12ஆம் இடத்துல உட்கார்ந்து சிரமத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு முழுக்க நல்லது கொடுக்கிறாரு. இது நீங்க வரும்போது அது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது. முழுமையான விவரம் உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அது போக பார்த்தோன்னா சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சொத்து விற்கிறதோ இல்ல வாங்குறதோ இல்ல புதுப்பிக்கிறதோ இல்ல புதுசா ஒரு இடம் ஆரம்பிக்கிறதோ ஒரு தொழில் தொடங்குறதோ கொள்ளைக்கு போனா கூட கூட்டு வேணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறது கண்டிப்பா கடகராசிக்காரங்களுக்கு நல்லது. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.